Good morning, students. 8th standard social science lesson 4 People's Revolt, page number 41. Page number 41. The revolt of 1857. பெரும் புரட்சி. Revolt of 1857. பெரும் புரட்சி. அதாவது 1857 பெரிய புரட்சி நடந்தது. The early uprisings did not succeed in threatening the British in India. அதாவது ஏற்கனவே பிரிட்டிஷ்க்கு எதிராக ஏற்படுத்தப்பட்ட புரட்சி எதுவுமே பிரிட்டிஷை வெற்றி கொள்ளவில்லை, பயமுறுத்தவில்லை. It took the revolt of 1857 to bring home to the company, அதாவது கம்பெனி அந்த நாட்டுக்கு விரட்டி விட்டணும் அப்படிங்கிறது அந்த 1857 நடந்த ரிவோல்ட்டோட முக்கிய நோக்கம். And the British thought that their rule was not accepted to a large section of the population. அதாவது பிரிட்டிஷ் என்ன நினைக்குதுன்னா அவங்களுடைய ரூல்ஸை இந்தியாவில் உள்ள பாப்புலேஷன் நிறைய பேர் ஃபாலோ பண்ணவே இல்லை. The revolt of 1857 was a product of the character and the policies of colonial rule. அதாவது ரிவோல்ட் ஆஃப் அந்த 1857 நடந்த ரிவோல்ட் இருக்கு இல்லையா, நிறைய பாலிசிஸ், கலோனியல் ரூல், காலனி ஆதிக்கம் அதுக்கு எதிராக இருந்தது. த கியூமுலேட்டிவ் எஃபெக்ட் ஆஃப் பிரிட்டிஷ் எக்ஸ்பான்சிஸ்ட் பாலிசிஸ், அதாவது பிரிட்டிஷ் இன்னும் அதிகப்படுத்தணும்னு சில கொள்கையை விரிவுபடுத்தினாலே அந்த கொள்கைக்கு எதிராகவும் இருந்தது. எக்கனாமிக் எக்ஸ்ப்ளாய்டேஷன், பொருளாதார சுரண்டல் இருந்தது, அதை எதிர்த்தார்கள். அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் இன்னோவேஷன், அதாவது நிர்வாகத்தில் புதிய புதிய முறைகளை புகுத்தினார்கள். ஓவர் த இயர்ஸ் had adversely affected the positions of all rulers of Indian states. இந்தியன் ஸ்டேட்ஸை ரூல் பண்ண ரூலர்ஸோட பொசிஷனை பாதிக்கிறது மாதிரி இருந்தது. காசஸ் ஆஃப் த ரிவோல்ட், இந்த பெரும் புரட்சிக்கான காரணங்கள். The most important cause of revolt 1857 was a popular discontent of the British policy of economically, அதாவது இந்த ரிவோல்ட்டுக்கான மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் காசு, மிக முக்கியமான காரணம் என்னென்னா எக்கனாமிக்கலி எக்ஸ்ப்ளாய்டிங் இந்தியா. அது பிரிட்டிஷோட பாலிசி, கொள்கை எப்படி இருந்ததுன்னா இந்தியாவோட பொருளாதாரத்தை சுரண்டுவதாகவே இருந்தது. திஸ் ஹர்ட் ஆல் செக்ஷன்ஸ் ஆஃப் சொசைட்டி, அதனால் இந்தியாவில் உள்ள எல்லா சமூகத்தினரையும் அது ஹர்ட் பண்ணுச்சு. த பெசன்ஸ் சஃபர் டியூ டு ஹை ரெவன்யூ டிமாண்ட்ஸ், அதாவது பெசன்ஸ்கிட்டேருந்து என்ன பண்ணாங்க, ஹை ரெவன்யூ, அதிக வருமானம் வாங்கினாங்க. அதனால் பெசன்ஸ் ரொம்ப பாதிக்கப்பட்டார்கள். அந்த ஸ்ட்ரிக்ட் ரெவன்யூ கலெக்ஷன் பாலிசி, ஸ்ட்ரிக்டாக அந்த வரியை வசூல் பண்ணதுனாலையும் பெசன்ஸ் ரொம்ப பாதிக்கப்பட்டார்கள். பாலிசிஸ் ஆஃப் டாக்ட்ரின் ஆஃப் லேப்ஸ், அதாவது சில பாலிசி கொண்டு வந்தாங்க பிரிட்டிஷ்காரவங்க. என்னென்ன பாலிசி? டாக்ட்ரின் ஆஃப் லேப்ஸ், சப்சிடியரி அலையன்ஸ் அண்ட் பாலிசி ஆஃப் எஃபெக்டிவ் கண்ட்ரோல் அப்படின்னு ஒரு 3 விதமான பாலிசியை கொண்டு வந்தாங்க. அதாவது தத்து எடுப்பதை தடுக்கும் உரிமை, அதான் டாக்ட்ரின் ஆஃப் லேப்ஸ். சப்சிடியரி அலையன்ஸ் அப்படின்னா துணை இராணுவ கொள்கை. அப்புறம் பாலிசி ஆஃப் எஃபெக்டிவ் கண்ட்ரோல், இன்னும் எஃபெக்டிவாக இந்தியாவை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறதுன்னு சில கொள்கையை கொண்டு வந்தாங்க. கிரியேட்டட் டிஸ்கண்டெம்ட் அமங் பீப்புள், இதெல்லாம் பீப்புள் எதிர்த்தார்கள். அன்னெக்சேஷன் ஆஃப் அவ்வை கைப்பற்றினதும் ப்ரூவ்டு தட் ஈவன் த க்ரோலிங் லாயல்ட்டி காண்ட் சாட்டிஸ்ஃபை பிரிட்டிஷ் கிரீட் ஃபார் டெரிட்டரிஸ், அதாவது பிரிட்டிஷோட ஆசையை நிறைவேற்றுவதற்காக இன்னும் நிறைய பகுதிகளை ஆக்கிரமித்தாங்க. அதனாலேயும் பிரிட்டிஷை நம்ம இந்தியர்கள் வெறுத்தார்கள். The conversion activities of Christian missionaries were looked upon with suspicion and fear. அதாவது இந்த கிறிஸ்டியன் மிஷனரிஸோட ஆக்டிவிட்டீஸும் அந்த மக்களிடையே பயத்தை ஏற்படுத்தியது. The priests and the மௌலாவிஸ் showed their discontent against the British rule. அதனாலேயும் பிரிட்டிஷ் ரூலை எதிர்த்தார்கள். Abolition of practices like சதி, ஃபீமேல் இன்ஃபேன்டிசைட், சப்போர்ட், அதாவது இந்த சதியை ஒழித்தது, குழந்தை திருமணத்தை ஒழித்தது, அப்புறம் விடோ ரீமேரேஜை சப்போர்ட் பண்ணது, அண்டு ஃபீமேல் எஜுகேஷனை சப்போர்ட் பண்ணுறது, சீன் பை மெனி அஸ் interference in their
இந்தியன் கல்ச்சர் பை த யூரோப்பியன்ஸ். இந்தியன் கல்ச்சரில் இன்டர்ஃபியர் ஆகிறாங்க யூரோப்பியன்ஸ் அப்படின்னு சொல்லி பிரிட்டிஷை எதிர்த்தனர். த இந்தியன் சிப்பாய் வேர் லுக்டு அப் அபான் அஸ் இன்ஃபீரியர் பீயிங்ஸ் அண்ட் ட்ரீட்டட் வித் கண்டெம்ப்ட் பை தயர் பிரிட்டிஷ் ஆஃபீஸர்ஸ். பிரிட்டிஷ் ஆஃபீஸர்ஸ் வந்து நம்ம இந்தியன் சிப்பாய்ஸை வந்து இன்ஃபீரியராக ட்ரீட் பண்ணாங்க. அதனாலேயும் பிரிட்டிஷ் ஆஃபீஸர்ஸை எதிர்த்தார்கள். தேவர் பெய்டு மச் லெஸ் தேன் த பிரிட்டிஷ் சோல்ஜர்ஸ். பிரிட்டிஷ் சோல்ஜர்ஸை விட இந்தியன் சோல்ஜர்ஸ்க்கு குறைஞ்ச அளவே சேலரி கொடுத்தாங்க. ஆல் அவென்யூஸ் ஆஃப் த ப்ரொமோஷன் வேர் க்ளோஸ்டு டு தம் அஸ் ஆல் த ஹையர் ஆர்மி போஸ்ட் வேர் ரிசர்வ்ட் ஃபார் த பிரிட்டிஷ். அதாவது ஆர்மியில் ஹையர் போஸ்ட் எல்லாமே பிரிட்டிஷ்கே கொடுக்கப்பட்டது, நம்ம இந்தியன்ஸ்க்கு யாருக்குமே கொடுக்கல. இம்மீடியட் காஸ், உடனடி காரணம். The immediate cause was the introduction of new Enfield rifles in the army. ஆர்மியில் ஒரு புதிய என்ஃபீல்டு ரைஃபிள்ஸ் ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க. The top of the cartridge of this rifle, துப்பாக்கி தோட்டா, அந்த தோட்டா வந்து was to be removed by the mouth before loading it in the rifle. அந்த ரைஃபிளில் லோட் பண்ண முன்னாடி மவுத் பல்லால் கடித்து அதை ஓப்பன் பண்ணி எடுத்துகிட்டு தோட்டாவை அதை உள்ளே ஃபில்அப் பண்ணணுமா. The cartridge were greased by the fat of pig and the cow. அந்த கார்ட்ரிட்ஜ் வந்து எதனால் ஒரு க்ரீஸ் மாதிரி தடவி மூடியிருந்தாங்களாம். அந்த க்ரீஸ் வந்து என்ன அப்படின்னா பன்றி மற்றும் பசுவோட கொழுப்பால் தடவப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. The Indian Sippahis believed that the British were deliberately attempting to spoil the religion of both the Hindus and the Muslims. அதாவது ஹிந்துஸ் அண்ட் முஸ்லீம்ஸ் ரிலீஜியன் மத சம்மந்தப்பட்டதை ரொம்ப வந்து ஸ்பாயில் பண்ணுற மாதிரி பிரிட்டிஷ் வந்து நடந்துக்கிடுச்சுன்னு இந்தியன் சிப்பாய்ஸ் வந்து அதை நம்பினாங்க. பிகாஸ் ஒயில் த ஹிந்துஸ் ரிவர்ட் த கவ், அதாவது ஹிந்துஸ் வந்து கவ்வை வந்து புனிதமாக நினைக்கிறாங்க. இந்த முஸ்லீம் ஹேட்டட் த பிக், முஸ்லீம் வந்து பிக்கை வெறுக்கிறாங்க. ஸோ அது ரெண்டோட கொழுப்பை தடவுனதுனால ரெண்டு பேருக்குமே அது பிடிக்கல. த சோல்ஜர்ஸ் தேர்ஃபோர் determined to refuse their service and ultimately revolted. அதனால் சோல்ஜர்ஸ் வந்து அதை எதிர்த்து புரட்சி செய்யணும்னு முடிவு பண்ணாங்க. thus the primary and immediate cause, இதுதான் வந்து அடிப்படை மற்றும் முக்கிய காரணமாக இருந்தது. cause of the revolt was the use of the greased cartridges. the outbreak of the revolt, கலகத்தின் தோற்றம். on the 29th March 1857 at Barakpur, அதாவது கொல்கட்டா பக்கத்தில் மங்கள் பாண்டே அப்படிங்கிற ஒரு யங் சிப்பாய், இவர் வந்து ஒரு இளமையான சிப்பாய் ஃப்ரம் பெங்கால் ரெஜிமெண்ட்டில் ஒர்க் பண்ணியிருக்கிறார். இவர் தான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருக்கிறார், ரெஃப்யூஸ் டு யூஸ் த கிரீஸ்டு கார்ட்ரேஜ், அந்த கிரீஸ்டு கார்ட்ரேஜை யூஸ் பண்ண மறுத்து விட்டார். அண்ட் ஷாட் டவுன் ஹிஸ் சர்ஜியன், அவருடைய ஆஃபீஸர் வந்து ஃபோர்ஸ் பண்ணி பயன்படுத்த சொன்னார் இல்லையா, அதனால் அவருடைய ஹிஸ் சர்ஜன்னா அவருக்கு ஹெட்டு, அவரை வந்து ஷூட் பண்ணிட்டார். ஸோ அதனால் ஹீ வாஸ் அரெஸ்டட், அதனால் மங்கள் பாண்டேயை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. ட்ரைட் அண்ட் எக்ஸிக்யூட்டட், அரெஸ்ட் பண்ணி தூக்கிலிட்டு கொன்னார்கள். when this news spread many சிப்பாய்ஸ் revolted, இந்த நியூஸ் வந்து எல்லா இடத்துலையும் பரவி எல்லா சிப்பாய்ஸும் புரட்சி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது இந்த மேப்பில் வந்து என்ன கொடுத்துருக்குன்னா எங்கெங்கே இந்த ரிவோல்ட் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மீரட், டெல்லி, பரேலி, ஆக்ரா, குவாலியர், ஜான்சி, கல்பி, கான்பூர், அப்புறம் ஃபைசாபாத், லக்னோ, ஜக்தீஷ்பூர், பனாரஸ், பாரக்பூர், இங்கெல்லாம் வந்து இந்த ரிவோல்ட் நடந்த இடம். 1857 ரிவோல்ட் நடந்த பிளேசஸ். Causes of the revolt, புரட்சியின் போக்கு. On 10th May 1857, the Sippahis of the 3rd Cavalry at Meerut openly revolted by swarming the prisons and releasing their comrades. அதாவது 10th May அன்னைக்கு 1857 சிப்பாய்ஸ் எல்லாரும் சேர்ந்து அவங்களுடைய குதிரைப்படை எல்லாம் சேர்ந்து மீரட்டுங்கிற இடத்துல ஃபஸ்ட்டு புரட்சி பண்ணியிருக்கிறாங்க. They were immediately joined by the men of the 11th and 20th Native Infantries, அதாவது 11வது மற்றும் 20வது பிரிவை சேர்ந்த காலாட்படையும் அதோடு சேர்ந்துருச்சு. அண்ட் தே மர்டர்ட் சம் இங்கிலீஷ் ஆஃபீஸர்ஸை கொண்டுட்டாங்க.
புரட்சி பண்ணி. அண்ட் தென் மார்ச் டு டெல்லி, அப்புறம் மீரட்லேருந்து இது டெல்லியை நோக்கி போயிருக்காங்க. இந்த அரைவல் ஆஃப் மீரட் சிப்பாய்ஸ் அட் டெல்லியை போய் சேர்ந்த உடனே ஆன் 11th May போய் சேர்ந்துருக்காங்க. அண்ட் டிக்ளேர்ட் ஆஃப் பகதூர் ஷா த செகண்ட் ஆஸ் த எம்பரர் ஆஃப் இந்தியா, அதாவது இந்தியாவின் பேரரசர் பகதூர் ஷா த செகண்ட் அப்படின்னு இந்த சிப்பாயெல்லாம் அறிவிச்சிருக்காங்க. டெல்லி பிகேம் த சென்டர் ஆஃப் த கிரேட் ரிவோல்ட் அண்ட் பகதூர் ஷா இட்ஸ் சிம்பல், அதாவது டெல்லி தான் வந்து இந்த ரிவோல்ட் நடந்ததுக்கு தலைநகரமாக இருந்தது. அப்புறம் வந்து அதுக்கு பகதூர் ஷாவை பேரரசராக ஆக்கிட்டாங்க. இந்த ரிவோல்ட் ஸ்ப்ரெட் குயிக்லி, இந்த ரிவோல்ட் வந்து எல்லா இடங்களையும் பரவியது. தேவர் மியூட்டனிஸ் அதாவது எங்கெங்கெல்லாம் இன்னும் வந்து மியூட்டனிஸ்னால் அவங்களும் புரட்சிக்காரர்கள் தான், ரிபல்ஸ். அந்த சிப்பாய்ஸ்லாம் ரிவோல்ட் பண்ணுறாங்களோ அதுக்கு பேர் தான் மியூட்டனிஸ்ன்னு சொல்கிறது. எங்கெங்கே புரட்சி நடந்ததுன்னா லக்னோ, கான்பூர், ஜான்சி, பரேலி, பீகார், ஃபைசாபாத் அண்ட் மெனி அதர் பிளேசஸ் இன் நார்த் இந்தியாவில் நடந்தது. மெனி ஆஃப் தம் ஃபவுண்ட் தட் இட் வாஸ் எ குட் ஆப்பர்ச்சுனிட்டி டு பேர்ன் த பேப்பர்ஸ் ஆஃப் தேர் லேண்ட்லார்ட்ஸ். அப்போ இதை வந்து சில பேர் இது நல்ல ஆப்பர்ச்சுனிட்டின்னு நினச்சி லேண்ட்லார்ட்ஸ் அப்படின்னா நிலச்சுவாழ்ந்தார்கள், அவங்க சில பேப்பர்ஸ்லாம் வச்சுருப்பாங்க இல்லையா, சொத்து நிலத்தெல்லாம் எழுதி வாங்கி அதை தீ வச்சு கொளுத்தினார். பேர்ன் தான் தீ வச்சு கொளுத்தினாங்க. மெனி அதர்ஸ் whose titles and pensions were abolished, அதாவது நிறைய பேர் வந்து அவங்களுடைய பட்டம் வாங்கினது, பென்ஷன் வாங்கினது எல்லாத்தையும் அபாலிஷ் பண்ணிட்டாங்க பை த பிரிட்டிஷ். who participated in it, யாரெல்லாம் வந்து புரட்சியில் ஈடுபட்டாங்களோ அவங்களுக்கு பென்ஷன் கொடுக்க நிறுத்திட்டாங்க. அப்புறம் வந்து அவங்களுக்கு வந்து படித்து வாங்கின பட்டம் அதெல்லாம் வந்து அபாலிஷ் பண்ணியாச்சு. who participated in it in order to take revenge, அதாவது ரிவோல்ட்டில் கலந்து கொண்டதுக்காக பதிலடி கொடுப்பதற்காக இவ்வாறு நடந்தது. In Central India, the revolt was guided by ராணி லட்சுமி பாய் ஆஃப் ஜான்சி. சென்ட்ரல் இந்தியாவில் அந்த ரிவோல்ட்டை நடத்தினது யாருன்னா ராணி லட்சுமி பாய் ஆஃப் ஜான்சியில் இருந்தால் ராணி லட்சுமி பாய் அப்படிங்கிறவங்க. சி வாஸ் ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் பேட்ரியாட்ஸ் ஆஃப் இந்தியா, அதாவது இவங்க வந்து இந்திய நாட்டுப்பற்று மிக்க ஒரு சிறந்த நாட்டுப்பற்று மிக்கவர். சர் கியூஜ் ரோஸ் ஆக்குபைட் ஜான்சி, அதாவது பிரிட்டிஷ் சைடு சர் கியூஜ் ரோஸுங்கிறவர் ஜான்சியை ஆக்குபை பண்ணியிருக்கிறார், கைப்பற்றியிருக்கிறார். ராணி லட்சுமி பாய் ஃப்ளட் ஃப்ரம் ஜான்சியிலேருந்து ராணி லட்சுமி பாய் தப்பிச்சு ஓடி அண்ட் ஜாயிண்ட் ஹேண்ட்ஸ் வித் தாந்தியாத்தோப்போடு சேர்ந்து ஹூ ஹேட் அசியூம்டு த லீடர்ஷிப் ஆஃப் த ரிபல் ஆர்மி அட் குவாலியரில் ரிபல் ஆர்மி, அந்த ரிபல்ஸ் புரட்சி பண்ணியிருக்காங்களே அவங்களுக்கு வந்து லீடர்ஷிப்பாக இருந்து பிரிட்டிஷை எதிர்த்து சண்டை போட்டிருக்காங்க. பட் த பிரிட்டிஷ் கேப்சர் குவாலியர் இன் ஜூன் 1858 பிரிட்டிஷ் வந்து குவாலியரை கேப்சர் பண்ணிடுச்சு. ராணி வாஸ் கில்டு இன் த பேட்டில், அந்த சண்டையில் ராணி வந்து கொல்லப்பட்டார். தாந்தியாத்தோப் வந்து தப்பிச்சு ஓடிட்டார். பட் வாஸ் கேப்சர்ட், ஆனால் அவரை திரும்ப பிடிச்சி அண்ட் லேட்டர் எக்ஸிக்யூட்டர், மறுபடியும் அவரை கொண்டுட்டாங்க. அக்கார்டிங் டு த பிரிட்டிஷ் ஹிஸ்டாரியன்ஸ், இதை வந்து பிரிட்டிஷ் வரலாற்று அறிஞர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, ப்ரெசன்ட் அட் த டைம் ஆஃப் ரிவோல்ட் ராணி லட்சுமி பாய் வாஸ் த பெஸ்ட் அண்ட் த பிரேவஸ்ட் அமங் த லீடர்ஸ் ஆஃப் த ரிவோல்ட் 1857 நடந்த ரிவோல்ட்டில் வந்து பெஸ்ட்டு, அதாவது சிறப்பாக தைரியமாக புரட்சி செய்த ஒரு பெண்மணி அப்படின்னு பிரிட்டிஷ் ஹிஸ்டாரியன்ஸே எழுதியிருக்காங்களாம். சப்ரஷன் ஆஃப் த ரிவோல்ட், கலகம் அடக்கப்படுதல். லார்ட் கேனிங் த கவர்னர் ஜெனரல் டுக் இம்மீடியட் ஸ்டெப்ஸ் டு சப்ரஸ் த ரிவோல்ட், அதாவது லார்ட் கேனிங் இவர் தான் வந்து அப்போ கவர்னர் ஜெனரலாக இருந்தது. இந்த ரிவோல்ட்டை வந்து உடனே அடக்கணும்னு முடிவு பண்ணார். ஹீ கலெக்டட் த ஃபோர்ஸஸ் ஆஃப், அதாவது மெட்ராஸில் இருந்த படை, பாம்பேயில் இருந்த படை, ஸ்ரீலங்காவில் இருந்த பிரிட்டிஷ் படை அண்டு பர்மாவில் இருந்த பிரிட்டிஷ் படை, இதையெல்லாம் சேர்த்து கூட்டிகிட்டு வந்து ஆன் ஹிஸ் ஓன் இனிஷியேட்டிவ் ஹீ கால்டு த பிரிட்டிஷ் ஆர்மி, அவரே இனிஷியேட்டிவ் எடுத்து பிரிட்டிஷ் ஆர்மியெல்லாம் கலெக்ட் பண்ணி கூட்டிகிட்டு வந்து வாஸ் டிப்யூட்டட் டு சைனா, அதாவது சைனா வழியாக இந்தியாவுக்குள்ளே வந்து பை பிரிட்டன் டு கல்கட்டாவில் வந்து என்ன பண்ணிட்டாங்க, எல்லா அந்த புரட்சியெல்லாம் அடக்கி விட்டார்கள். ஹி ஆர்டர்டு த லாயல் சிக், அதாவது ஒருத்தர் வந்து சிக் ஆர்மியை சேர்ந்தவர் வந்து, அதாவது சீக்கிய படையை சேர்ந்த ஒருத்தர் வந்து ரொம்ப லாயலாக செயல்பட்டுருக்கிறாரு அந்த யாருக்கு, லார்ட் கேனிங்க்கு. டு ப்ரொசீட் டு டெல்லி இம்மீடியட்லி, அதனால் அவங்க ஈஸியாக டெல்லிக்கு வந்துட்டாங்க. த பிரிட்டிஷ் ரிகைன்டு தேர் லாஸ்ட் பொசிஷன் வெரி சூன், அதனால் பிரிட்டிஷ் வந்து சீக்கிரமாகவே அந்த இழந்த பகுதிகளை மீட்டு கொண்டது. டெல்லி வாஸ் ரீகேப்சர்ட் பை ஜெனரல் ஜான் நிக்கல்சன் ஆன் 20th September 1857,
அதாவது டெல்லியை வந்து மறுபடியும் கேப்சர் பண்ணிட்டாங்க. யார்? ஜென்ரல் ஜான் நிக்கல்சன்கிறவர். எப்போ? 20th September 1857. அண்ட் டிபார்ட்டேஷன் ஆஃப் பகதூர் ஷா த செகண்ட் டு ரங்கூன். அப்போ அங்கே வந்து அந்த பகதூர் ஷா த செகண்ட் வந்து எம்பரராக இருந்தார் இல்லையா, அவர் என்ன பண்ணிட்டாரு, ரங்கூனுக்கு கடத்திட்டாங்க. அவங்கள கடத்திட்டு வேர் ஹி டைட் இன் 1862 அங்கேயே ரங்கூனில் இறந்து போயிட்டார் பகதூர் ஷா த செகண்ட். மிலிட்ரி ஆப்ரேஷன்ஸ் வித் த ரெக்கவரி ஆஃப் கான்பூர். அதாவது கான்பூரை திரும்பி கொண்டு வர்றதுக்கு மிலிட்ரி ஆப்ரேஷன் நடக்குது. க்ளோஸ்லி அசோசியேட்டட் வித் த ரெக்கவரி ஆஃப் லக்னோ. அடுத்தது வந்து லக்னோவையும் மீட்டெடுத்தனர். சர் காலின் காம்பல் ஆக்குபைட் கான்பூர். சர் காலின் காம்பல்ங்கிறவர் கான்பூரை ஆக்குபை பண்ணிட்டார். நானா சாஹிப் வாஸ் டிஃபீட்டட் அட் கான்பூர். கான்பூரில் நானா சாஹிப்பை தோற்கடிச்சிட்டாங்க. அண்ட் எஸ்கேப்டு டு நேபாள். அதாவது நானா சாஹிப் வந்து நேபாளுக்கு தப்பிச்சு ஓடிட்டார். ஹிஸ் க்ளோஸ் அசோசியேட் தாந்தியா தோப் எஸ்கேப்டு டு சென்ட்ரல் இந்தியா. அதாவது அவருடைய க்ளோஸ் ஃப்ரெண்டு யாருன்னா தாந்தியா தோப். இவரும் வந்து சென்ட்ரல் இந்தியா வந்து தப்பிச்சு ஓடினார் இல்லையா. வாஸ் கேப்சர்ட் அண்ட் புட் டு டெத். அவங்க 2 பேருமே பிடிச்சி கொண்டுட்டாங்க. ஒயில் அஸ்லீப். அவர் சோர்ந்த நேரத்தில் பிடிச்சி கொண்டுட்டாங்க. இந்த ராணி ஆஃப் ஜான்சி ஹேட் டைட் இன் த பேட்டில் ஃபீல்ட். அந்த ராணி ஆஃப் ஜான்சி அவங்க வந்து சண்டை நடக்கிறப்பவே போர்க்களத்திலேயே இறந்துட்டாங்க. கன்வர் சிங், கான் பகதூர் கான் வேர் ஆல் டெட். இவங்க எல்லாருமே இந்த சண்டை போட்டப்போ இறந்துட்டாங்க. ஒயில் த பேகம் ஆஃப் அவு, அதாவது அவுவில் ரூல் பண்ண பேகம் வாஸ் கம்பல்டு டு ஹைட் இன் நேபாள். நேபாளுக்கு கம்பல் பண்ணி அந்த அம்மாவை கடத்திட்டாங்க. இந்த ரிவோல்ட் வாஸ் ஃபைனலி சப்ரஸ். இறுதியாக அந்த புரட்சி அடக்கப்பட்டது. பை த எண்ட் ஆஃப் 1859 பிரிட்டிஷ் அத்தாரிட்டி ஓவர் இந்தியா வாஸ் ஃபுல்லி ரீஎஸ்டாப்ளிஷ்ட். அதாவது பிரிட்டிஷ் அத்தாரிட்டி என்ன பண்ணுச்சு, இந்தியாவை மறுபடியும் விரிவாக்கம் செய்தது. இந்தியாவை பிளேசஸ் ஆஃப் ரிவோல்ட், இந்தியன் லீடர்ஸ், பிரிட்டிஷ் அஃபீஷியல்ஸ் ஹூ சப்ரஸ்ட் த ரிவோல்ட். அதாவது எங்கெங்கே ரிவோல்ட் நடந்தது, யாரெல்லாம் ரிவோல்ட்டுக்கு லீடராக இருந்தாங்க, அப்புறம் வந்து பிரிட்டிஷ் சைடு ஆஃபீஸர்ஸ் யாரெல்லாம் சப்ரஸ் பண்ணது. டெல்லியில் ரிவோல்ட் நடந்தப்போ பகதூர் ஷா த செகண்ட் தான் லீடர். ஜான் நிக்கல்சன்கிறவர் அதை அடக்கிட்டார். லக்னோவில் ரிவோல்ட் நடந்தப்போ பேகம் ஹசரத் மஹால் அவங்க தான் வந்து லீடராக இருந்திருக்காங்க. ஹென்ரி லாரன்ஸ் வந்து அதை அடக்கிட்டார், சப்ரஸ் பண்ணிட்டார். கான்பூரில் ரிவோல்ட் நடந்தப்போ நானா சாஹிப் வந்து லீடர், சார் காலின் காம்பலுங்கிறவர் சப்ரஸ் பண்ணிட்டார். ஜான்சி குவாலியர் அங்கே ரிவோல்ட் நடக்கிறப்ப லட்சுமி பாய் தாந்தியா தோப் இவங்க 2 பேரும் லீடராக வந்து செயல்பட்டினாங்க. ஜென்ரல் கியூஜ் ரோஸுங்கிறவர் சப்ரஸ் பண்ணிட்டார். பரேலி கான் பகதூர் கான் அவர் லீடராக வந்து செயல்படும்போது சர் காலின் காம்பல் சப்ரஸ் பண்ணிட்டார். பீகாரில் கன்வர் சிங் அவர் தலைமையில் இப்போ ரிவோல்ட் நடக்கும்போது வில்லியம் டெய்லர் அப்படிங்கிறவர் சப்ரஸ் பண்ணிட்டார். த காசஸ் ஃபார் த ஃபெயிலியர் ஆஃப் த ரிவோல்ட், அதாவது கழகத்தின் தோல்விக்கான காரணங்கள். இந்த ரிவோல்ட் வந்து தோல்வியடைவதற்கான காரணங்கள். வேரியஸ் காசஸ் வேர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் த ஃபெயிலியர் ஆஃப் த ரிவோல்ட். நிறைய காரணங்கள் உள்ளன. லேக் ஆஃப் ஆர்கனைசேஷன், அதாவது சரியான அமைப்பு இல்லை, டிசிப்ளின் இல்லை. காமன் பிளான் ஆஃப் ஆக்ஷன், எல்லோரும் காமனாக பிளான் பண்ணலை. சென்ட்ரலைஸ்டு லீடர்ஷிப், எல்லாருக்கும் சேர்ந்து ஒரு லீடர் இல்லை. மாடர்ன் வெப்பன்ஸ் யூஸ் பண்ணலை அண்ட் டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணலை. ஸோ ரிவோல்ட் வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சு. இந்த ரிபல் லீடர்ஸ் வேர் நோ மேட்ச் டு த பிரிட்டிஷ் ஜென்ரல்ஸ். பிரிட்டிஷ் ஜென்ரல்ஸுக்கு மேட்சாக அவங்களால ஃபைட் பண்ண முடியல ரிபல் லீடர்ஸ். ராணி லட்சுமி பாய், தாந்தியா தோப் அண்ட் நானா சாஹிப் வேர் கரேஜியஸ். இவங்கெல்லாம் தைரியசாலி தான், பட் தே வேர் நாட் குட் ஜென்ரல்ஸ். ஆனால் ஒரு நல்ல ஜென்ரலாக செயல்படலை. நான் பார்ட்டிசிபேஷன் ஆஃப் பெங்கால், அதாவது இந்த ரிவோல்ட்டில் வந்து பெங்கால், பாம்பே, மெட்ராஸ், வெஸ்டர்ன் பஞ்சாப் அண்ட் ராஜ்புட்டானா இதெல்லாம் வந்து கலந்துக்கிறவே இல்லை இந்த ரிவோல்ட்டில். இந்த மாடர்ன் எஜுகேட்டட் இண்டியன்ஸ் டிட் நாட் சப்போர்ட் த ரிவோல்ட். அப்போ வந்து மாடர்ன் எஜுகேஷன் படித்த எஜுகேட்டர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க அந்த ரிவோல்ட்டை சப்போர்ட் பண்ணலை. as they believed that only British rule could reform Indian society and modernize it. அவங்க என்ன நினைக்கிறாங்க, பிரிட்டிஷ் ரூல் பண்ணாதான் இந்தியாவை சீர்திருத்த முடியும், மாடர்னைஸ் கொண்டு வர முடியும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இந்த பிரிட்டிஷ் மேனேஜ் டு கெட் த லாயல்ட்டி ஆஃப் த சீக்ஸ், அதாவது பிரிட்டிஷுக்கு வந்து எப்போவுமே சீக்கியர்கள் வந்து ரொம்ப லாயல்ட்டியாகவே செயல்பட்டு கொண்டு இருப்பதை அதை அப்படியே மேனேஜ் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க. ஸோ நம்ம நாட்டில் நடக்கிறப்போ சீக்கியர்கள் வந்து பிரிட்டிஷ்காரங்களுக்கு சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. ஆப்கன்ஸ் அண்ட் த கூர்கா ரெஜிமெண்ட்ஸ், இந்த கூர்கா அதாவது ஆப்கன்ஸ்னு ஒரு அமைப்பு இருக்குது, கூர்கா ரெஜிமெண்ட்ஸ்னு ஒரு அமைப்பு இருக்குது. இவங்க எல்லாருமே சீக்கியர்கள், இவங்க எல்லாருமே பிரிட்டிஷுக்கு எப்போவுமே லாயலாக இருக்கிறாங்க.
The Gurkhas actually helped the British in suppressing the revolt. அதாவது ரிவோல்ட்டை சப்ரஸ் பண்ணுறதுக்கு கூர்காஸ் வந்து பிரிட்டிஷ்க்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. இந்த பிரிட்டிஷ் ஹேட் பெட்டர் வெப்பன்ஸ், பெட்டர் ஜென்ரல்ஸ் அண்டு குட் ஆர்கனைசேஷன். அதாவது பிரிட்டிஷ்கிட்ட வந்து நல்ல பெரிய என்ஃபீல்டு ரைஃபிள் இருந்தது, அப்புறம் நல்ல ஜென்ரல்ஸ் இருந்தாங்க, நல்ல ஆர்கனைசேஷன் இருந்ததுனால அவங்க ஜெயிச்சிட்டாங்க. நம்ம ரிவோல்ட் வந்து சப்ரஸ் ஆக்கப்பட்டது. ஓகே, கான்சிக்வன்சஸ் ஆஃப் த ரிவோல்ட், கலகத்தின் விளைவுகள். இந்த ரிவோல்ட் ஆஃப் 1857 மார்க் எ டேர்னிங் பாயிண்ட் இன் த ஹிஸ்ட்ரி ஆஃப் இந்தியா. இந்திய வரலாற்றில் ஒரு திருப்பத்தை கொண்டு வந்தது இந்த புரட்சி, 1857 புரட்சி. It led to changes in the system of administration and the policy of the government. அதாவது நிர்வாகத்துலேயும் சரி, இந்தியா கவர்மெண்டில் சில பாலிசியும் சரி சேஞ்சஸ்க்கு கொண்டு வந்தது. The administration of India was transformed from the East India Company to the British Crown through the Queen's Proclamation in 1858. அதாவது இந்தியாவை அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணது வந்து ஈஸ்ட் இந்தியா கம்பெனி தான் அது வரைக்கும். இந்த புரட்சிக்கு பிறகு என்ன பண்ணால் பிரிட்டிஷ் க்ரோன், பிரிட்டிஷ் அரசே வந்து நேரடியாக ஆட்சி பண்ணுச்சு. எப்படின்னா குயின்ஸ் ப்ரொக்ளமேஷன் அப்படின்னு ஒரு அறிக்கை 1858 கொண்டு வந்தாங்க. அதுக்கு பிறகு இந்தியாவை ரூல் பண்ணது பிரிட்டிஷ் க்ரௌன், அதாவது பிரிட்டிஷ் அரசு ரூல் பண்ணது. அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு வியாபாரம் பண்ண வந்த கம்பெனி, ஈஸ்ட் இந்தியா கம்பெனி இந்தியாவை ரூல் பண்ணது. The Governor General was given the title of Viceroy. அதுக்கு பிறகு கவர்னர் ஜெனரலுங்கிற டைட்டிலை மாற்றிட்டு வைஸ்ராய்ங்கிற டைட்டிலாக மாற்றிட்டாங்க. The Board of Directors and the Board of Control were replaced by the Council of 15 members headed by the Secretary of State to supervise Indian affairs. அதாவது போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ், போர்ட் ஆஃப் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லி இருந்த அமைப்பை எப்படி மாற்றிட்டாங்கன்னா கவுன்சில் ஆஃப் 15 மெம்பர்ஸ்னு மாற்றி அதுக்கு ஹெட்டு வந்து செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் அப்படின்னு ஒருத்தரை நியமித்து இந்திய பிரச்சனைகளெல்லாம் வந்து சூப்பர்வைஸ் பண்ணுற மாதிரி ஏற்படுத்தியிருக்காங்க பிரிட்டிஷ்காரவங்க. இந்த இந்தியன் ஆர்மி வாஸ் தரோலி ரீஆர்கனைஸ்டு. இந்திய ஆர்மியை அப்படியே மறுசீரமைப்பு செஞ்சுருக்காங்க. மோர் பிரிட்டிஷர்ஸ் வேர் எம்ப்ளாய்டு இன் த ஆர்மி. அதாவது இந்தியன் ஆர்மியில் நிறைய பிரிட்டிஷர்ஸ் வந்து வேலைக்கு வந்திருக்கிறாங்க. இந்த பிரிட்டிஷ் மிலிட்ரி பாலிசி கேம் டு பி டாமினேட்டட் பை த ஐடியா ஆஃப் டிவைட் அண்ட் கவுண்டர் பாய்ஸ். அதாவது பிரிட்டிஷ் அவங்களுடைய மிலிட்ரி பாலிசி எப்படி இருந்ததுன்னா எப்படி கொண்டு வந்திருக்காங்கன்னா டிவைட் அண்ட் கவுண்டர் பாய்ஸ், அப்படின்னா இந்தியாவை பிரித்து ரூல் பண்ணணும் அப்படிங்கிற பாலிசியை கொண்டு வந்திருக்காங்க. இன்ஃபேக்ட் இதில் உண்மை என்னென்னா the revolt of 1857 played an important role in bringing the Indian people together. அதாவது 1857 நடந்த ரிவோல்ட்டு அதனோட முக்கிய ரோல் என்ன அப்படின்னா இந்திய பீப்புளை ஒன்றிணைத்தது அண்ட் இம்பார்ட்டிங் தெம் த கான்சியஸ்னஸ் ஆஃப் பிலாங்கிங் டு ஒன் கண்ட்ரி. அதாவது இந்தியாவை ஒரே நாடாக நம்மளால் சேர்க்க முடியுங்கிற ஒரு கான்சியஸாக கொண்டு வந்தது. இந்த ரிவோல்ட் பேவ்டு த வே ஃபார் த ரைஸ் ஆஃப் த மாடர்ன் நேஷனல் மூமெண்ட். அதாவது இந்த ரிவோல்ட் வந்து இன்னும் ஒரு மாடர்ன் அதாவது தேசிய இயக்கத்தை உருவாக்குவதற்கு பயன்பட்டது. It was at the beginning of the 20th century that the 1857 revolt came to be interpreted. அதாவது 20th செஞ்சுரியில் இந்த 1857 நடந்த ரிவோல்ட் வந்து எதுக்கு உதவியதுன்னா பிளான் வார் ஆஃப் நேஷனல் இண்டிபெண்டன்ஸ். அதாவது நம்ம நாடு சுதந்திரம் வாங்குவதற்கு போர் செய்ய வேண்டும் என்ற கருத்தை தூண்டியது. பை த ஹிஸ்டாரியன் அப்படி தூண்டியதாக ஹிஸ்டாரியன்ஸ் வந்து எழுதியிருக்கிறாங்க. யார் சொல்லியிருக்கா? வி.டி. சாவர்கர் இன் ஹிஸ் புக், அவருடைய புக்கில் எழுதியிருக்கிறார். எப்படி எழுதியிருக்கிறாருன்னா இந்த ரிவோல்ட்டை ஃபர்ஸ்ட் வார் ஆஃப் இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் அப்படின்னு எழுதியிருக்கிறார். 1857 நடந்த ரிவோல்ட்டை முதல் இந்திய சுதந்திர போர் அப்படின்னு வி.டி. சாவர்கர் அவருடைய புக்கில் எழுதியிருக்கிறார். இவர் வந்து ஒரு ஹிஸ்டாரியன், வரலாற்று அறிஞர். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.